அந்த வெட்டு புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துட்றான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. சே, என்ன பழப்படா இது. அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீ தான் என்னை பத்தி கேவலமா பேசியிருக்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் பயில்வானுங்களா அறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு 500 ரூபா பிரிச்சு எடுத்துங்க. நாளைக்கு லீவு போடாம வந்துரு. மான்கோம் போயிட்டு இருக்குது. டேய் மண்ட கசாயம், அவர் ஃப்ரெண்டை கட்டிக்கு போற மாப்பிள்ளனா நான் எப்படி இருக்கிறேன், எங்க 2 பேர் ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போக வந்திருப்பாரு. என்ன சரிதானே? ஆமாங்க. அப்போ சொல்லு, நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுப்பா. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிக்கறி. ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல புது காம்பினேஷனு நல்லா இருக்கும். என்ன கரெக்டு தானே? என்ன பாக்குறீங்க ஹோட்டலுக்கார்? பரம்பரையா நம்ம குடும்பம் தான் இந்த ஊர்ல சேர்மேனு. இந்த தடவை நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நம்ம சின்ன தீச்சட்டி. வாத்தியாரே மட்டும் நிறுத்துங்க. வாத்தியாரே நம்ம மோசம் போயிட்டோம். ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் உங்க மாமா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. டேய் எங்க மாமன் கூப்பிட்டா எங்க அத்தையே போவாது. அப்புறம் எப்பறம் ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் போறாளுங்க? உங்க மாமா தோட்டத்துல பால் வருதா? என்னது மாமன் தோட்டத்துல பால் வருதா? அவன் தோட்டத்துல பயிரே வராது. அப்புறம் எப்பறம் தோட்டத்துல பால் வருது? அமைதி. நான் சொல்றத கேளுங்க. தாய்மார்களே அமைதியா இருங்க. உங்க எல்லாருக்கும் பால் இருக்கு. பசுமாட்டுல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க. பச்சை மரத்துல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க. ஆனா தோட்டத்துல இருந்து பால் வந்து பாத்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. நேத்து ராத்திரி பெருமாளே நேரடியா என்கிட்ட வந்து உன் தோட்டத்துக்கு பார்க்கடல இருந்து ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்குனா என் வீட்டு தோட்டத்துல, கிணத்துல, ஊத்துல எல்லாத்துலயும் பால் வர ஏற்பாடு பண்றேன். செய்வீங்களா? ஏன் பேய் எப்படி தோட்டத்துல பால் வருது? அது எப்படி வர பால் வருது? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஏங்க இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை? தண்ணி டேங்கில் பால் பவுடர் கலந்துருப்பாங்க. இல்ல நோமா ஹோட்டலுக்காருக்கு தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி கூட தெரிய மாட்டேது. நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படி தான் பாடி கார்டா இருந்தியோ. இதுல வேற சிங்க வேலையை சேர்த்து ரெக்கமெண்டேஷன் வேற. போனோம் ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. என்ன மாப்பிள்ள நடுத்தருக்கு வந்துட்டீங்க? ஜீப்ல வந்தா நடுத்தெருல தான் வரணும். 4 வீட்டு உள்ள பூந்தா வர முடியும் பால்கார. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. என் பொண்ணு உன் முறை பொண்ணு தானே? பேசாம மாதேவியை கட் பண்ணி விட்டுட்டு என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லு. தேர்தல்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். பொண்ணாடா பெத்து வச்சிருக்கிற தாயபாசு தாவணி கட்டின மாதிரி இருக்கு. இத பாரு, என் பொண்ணை நீ கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தேர்தல்லையே நான் நிக்கிறேன். நீ பரம்பரையா ஜெயிச்சிட்டு இருக்க பதவி நீ ஓன்னு சொல்லு, நான் விட்டு கொடுத்துறேன். டாய் விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டு புலி. சிரிங்க பாக்குற இந்த கல்யாணம் எப்படி நடக்குது? இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேன், மாதவியும் கட்டுறேன். அப்படி இல்லன்னு வச்சுக்கோ ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறேன். குத்துறேன். டேய் போடா பாத்துறேன் உன் கல்யாணம். மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. போடா. என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ஐடியா? உங்க ஊர்ல மொத்தம் எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க? எண்ணி பார்த்துள்ள எலெக்ஷன் முடிஞ்சிரும். இதான் ஐடியாவா? ஏங்க உங்க ஊர்ல பொம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா ஆம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா? ஆம்பளைங்க ஓட்டு தான் ஜாஸ்தி. அப்பன்னா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு. எனது அருமை குடிமக்களே, அந்த பள்ளியோட தோட்டத்துல பால் தான் வந்தது. ஆனா என்னுடைய தோட்டத்துல வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்ல குறையாத சாராயம் வருது. போய் குடிச்சு குடிங்கடா. போடா அடிச்சுக்காம மெதுவா 24 hours சர்வீஸ் இருக்குது. நம்ம சாராயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல நீங்க தண்ணியோ சோடாவோ மிக்ஸ் பண்ண வேணாம். ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டான காம்பினேஷன்ல வருது. இது கூட எல்லாருக்கும் ஒரு ஊர்கா பாக்கெட்டும் கொடுக்குறோம். நக்கினே குடிங்கடா. என் மக்களே, என்னை மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலையும் சாராயத்தை வர வைப்பேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்ல அந்த செத்த எலியா, பாலா சரக்கா?